கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, வேத பர்வதம் தம் பாதம் நிறுத்தி, பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி நாட்களிலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் 45C/1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த கிருபையார் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முழு வேதாகமத்தை பரிசாக பெற எங்களிடத்திலே பைபிள் பாடங்கள் உண்டு. தபால் மூலமாக நீங்கள் அதை படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதத்திற்கான கிருபையுள்ள வார்த்தை மாத இதழை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் சந்தோஷம். பெறவில்லை என்றால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்க நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிஸ்டின் இயக்குனருமான சகோதரர் பிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையானவர்களே, தெய்வ நம்பிக்கை, கடவுள் மீது பற்று, ஆவிக்குரிய ஆர்வம் உள்ள எல்லாருமே என் வாழ்க்கையை நான் இன்னும் கடவுளுக்கு பிரியமா, கடவுள் விரும்புகிற மாதிரி நான் மாற்றி விருத்தியாகி முன்னேற விரும்புகிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. குறிப்பாக வாலிபர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வருமே என்றால், என்ன நான் மாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறேன், ஆனா நான் என்ன முயற்சி பண்ணாலும் அது முடியாம போயிருதே, எப்படித்தான் நான் என்னைய மாத்தி என்னுடைய முடிவை நோக்கி நான் வெற்றியை பெற முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிற வாலிபர்களுக்கு, வாலிப ஆண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகளுக்கு இது ஒரு சிறப்பு செய்தி. அவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே கடவுளுடைய விருப்பத்தின்படி தன் வாழ்வை மாற்றிக்கொள்ளணுன்ற எண்ணமில் இருக்க எல்லாருக்குமே இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹவு டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், உன்னை நீயே மாற்றுவது எப்படி? எனக்கு இது அமையல, அது அமையல, அப்படி இருந்தேன் இப்படி ஆகி போச்சு, இது மாதிரி நினைச்சிட்டு போனேன் அப்படி ஆகி போச்சு அப்படின்லாம் இனிமேல் இல்லை. நம்மை நாமே எப்படி மாற்றிக்கொள்வது, என்னை நான் எப்படி மாற்றிக்கொள்வது? உன்னை நீயே மாற்றிக்கொள்வதற்கு முதலில் உனக்கு ஒரு வழிகாட்டி தேவை, மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தேவை, ஏன் மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டம் தேவை.
அதை எப்படி மாற்றுவது என்ற அந்த திட்டத்திற்கான வழிமுறைகள் தேவை. அதனால் வரக்கூடிய பலன் என்ன என்ற முடிவினுடைய விளைவு பரிசு என்ன என்ற தெளிவு நமக்கு தேவை. இது இருந்தா நிச்சயமா நம்மை மாற்றுவோம். ஏனென்றால் நாம நல்லா இருக்கணும்ன்றது நம்ம எல்லாருக்குமே நம்ம மேல என்ன இருக்கு இல்லையா? அதனாலதான் வேதம் கூட சொல்லுது, இயேசு கூட சொல்லி இருக்கிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப நம்மை நாமே அன்பு கூர்ந்தால் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வரும். சரி, கிறிஸ்தவ வாழ்வு என்பது என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனம் திரும்பி இருக்கிறான். மனம் திரும்புதல் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில இடது பக்கம் போய்கொண்டே இருந்திருக்கிறார். இப்பொழுது அவர் கிறிஸ்தவராக வாழணும்னு ஒரு முடிவெடுக்கிறார். ஒரு இடத்துக்கு வர்றார். அப்ப அந்த வாழ்ந்து கொண்டிருந்த திசைக்கு எதிர் திசையில இடது பக்கம் போனவன் வலது பக்கம் அப்படியே எதிர் திசையிலே போவது. அப்ப இது வேற அது வேற இல்லைங்களா? அப்ப மனம் மாறினவர்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். அப்படின்னா நம்மை நாம் மாற்றுவது என்பது சாத்தியம் அப்படின்றத முதல்ல மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய பழக்கத்தை பழைய சுவாபத்தை விட்டு விட்டு புதிய பழக்கத்தை புதிய சுவாபத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். புது பழக்கம் புதுசு, இது எல்லாமே புதுசு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது என்னன்னு கத்துக்கணும், அது என்னன்னு செய்து பார்க்கணும். அதுக்கு வரணும்னு முடிவெடுத்து வந்துட்டோம். அந்த நிலையை அடையிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் விடாமல் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் நம்மை மாற்றுவது என்பதை அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்கு? விசுவாசம், அன்பு, மனம் திரும்புதல் இவையெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் நமக்கு எது உண்டாக்கி கொடுக்கிறது? வேத பாட, வேதத்தை படிப்பது, வேதத்தை ஆராய்ச்சி செய்வது, ஜெபிக்கின்றது, சோதனைகளை தவிர்ப்பது, பொறுமையாய் இருப்பது, இவைகள் எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தையும் அன்பையும் மனம் திரும்புதலையும் வளர வைக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. சுயமா நீங்களே உங்களை மாத்திக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு ஒரு உந்துதல் தேவை, நமக்கு ஒரு குறிக்கோள் தேவை, நமக்கு ஒரு ஆசை தேவை. நாம பெறக்கூடிய பரிசு என்ன நமக்கு வழங்கணும் அப்படின்னா அதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப தனியா உட்கார்ந்து பைபிள் படிக்கிற பழக்கம் வேண்டும், அதை ஆராய்ச்சி செய்கிற ஒரு பழக்கம் வேண்டும். எதுக்குன்னா ஒரு குறிக்கோளை நோக்கி போறதுக்கு அது உந்து சக்தியா இருந்து நம்மை தட்டி கொடுத்து கொண்டு உயர்த்தி கொண்டே இருக்கும். அதனபடியினாலதான் பைபிள் படிக்கிறத வாலிபர்களே குறிப்பாக விடாத ஒரு தொடர் முயற்சியாக பயிற்சியாக வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். சில படிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முடிஞ்சா நீங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் நோக்கத்தை குறிக்கோளை முதல்ல மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை மாற்றணும்னா உங்க குறிக்கோளை மாற்றிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களால் மாற முடியும் என்று விசுவாசியுங்கள். அதற்கு கடவுள் உதவி செய்வார் வேத வசனத்தின் மூலமாய் என்ற முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பழக்கமானாலும் அது மாற்றக்கூடியதுதான் என்றும் அதை நாம் மாற்ற வரைக்கும் தொடர்ந்து பொறுமையாக பைபிளை படிச்சு அதுல படிச்சதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன் மாத்தணும்னு முடிவுக்கு வந்திருக்கிறோம்? பழசு வேணான்னு. ஏன் பழசு வேணான் இருந்தோம்? அது பயனற்றது, அது தீமை, அது கெட்டது. அப்ப அதுல இருந்து தினமும் நாம் மனம் திரும்பணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக ஒரு அதிரடி திட்டத்தை உருவாக்குங்கள். மாற்றம்ன்றது மெதுவாலாம் முடியாது. சில நேரத்தில் யார்ட்டையாவது போய் நீங்க சைக்காலஜிஸ்ட பேசுனீங்கன்னா, மனோவியல் நபர்கள்ட்ட பேசுனீங்கன்னா எதையும் சட்டுன்னு விட்டுறாதீங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்புறம் பழையபடி திரும்பி வந்துரும் அப்படின்னுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது பட்டுன்னு விட்டுரு, சட்டுன்னு விட்டுரு, படக்குன்னு முறிச்சிரு அப்படின்னு. அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல்னது. சோ உலக ஞானமும் பைபிள் ஞானமும் ஒரு நாள் என்ன ஆகாது? ஒத்து போகாது. சோ அதனால ஒரு அதிரடி திட்டத்தை உருவாக்கி அதை செய்யுங்கள். உதாரணம், பேதுரு தண்ணியில அமிழ்றான். நீ விசுவாசின்றாரு. நான் கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசிக்கிறேன், 10 அடி உள்ள போயிட்டு 9 அடி வரேன், அப்புறம் 8 அடி வரேன், 7 அடி வரேன்னு சொல்லல. 5 அப்ப 2 மீனை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுங்கன்றப்ப நாங்க மொத்தமா உட்காந்து எண்ணிட்டு அப்புறம் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்லாம் செய்யல.
சோ தண்ணீரை உடனே கொண்டு போய் ஊத்த சொன்னாரு, திராட்சை ரசமாய் மாறினது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரைட். ஒரு உதாரணத்துக்காக அதை நான் சொல்லுகிறேன். ரைட். அடுத்தபடியாக நீங்கள் உங்களை மாத்திக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தா, உங்களை விட வயதில் முதிர்ந்த விசுவாசத்தில் விருத்தியான பிற கிறிஸ்தவர்களுடைய உதவியை கேளுங்கள். இதை மறந்து போய்விடக் கூடாது. தொடர்ந்து திட்டமிட்டு வேதம் படித்து ஜெபியுங்கள். அதை மாத்திரம் எந்த நிலையிலையும் விட்டு விடாதேயுங்கள். விடாமுயற்சியுடன் சரியானதை மாத்திரம் செய்யுங்க. நான் 4 நன்மை செஞ்சு என்னத்துக்கு பிரயோஜனம், என்னால எல்லாரும் பொழைச்சுக்கிட்டாங்க, என்னால மற்றவங்களுக்கு நான் நல்லதாச்சு, எனக்கு அது என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். காற்றை ஊதினால் காற்று கிடைக்கும், அவரையை விதைச்சா அவரை முளைக்கும், துவரையை விதைச்சா துவரை முளைக்கும், நன்மையை விதைச்சா நன்மை முளைக்கும். இதை மனசுல நமக்கு நாமே சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்னொன்னு, ரீப்ளேஸ் பண்ண கத்துக்குங்க. கெட்ட பழக்கம் இருக்கிறது, ஏதோ ஒரு பழக்கம் இருக்குது, அது வேணான்னு முடிவெடுத்துட்டோம். அதுக்கு மாற்றா, அதற்கு எதிர் திசையில நல்ல பழக்கம் என்னன்னு தேடி, அதுல எந்த நல்ல பழக்கத்தை உங்களால தொடர்ந்து செஞ்சா இதை விட்டுறலாம் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சு அதை செய்து கொண்டே இருங்கள். இதை மறந்து போய்விட வேண்டாம். இன்னொன்று, சோதனைகளை தவிர்த்து விடுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு காரியம் போதும் என்ற பயிற்சி செய்து பழகுங்கள். உங்களுடைய மாற வேண்டும் என்ற குறிக்கோள் நிறைவேற வரைக்கும் பொறுமை காட்டுங்கள். ஐயோ நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிவிடாதேயுங்கள். சாதிக்க முடியும் என்பதற்கு நம்முடைய நாட்டிலே சமீபத்திலே நடந்த இளைஞர்களின் எழுச்சி, அதை சாதிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க தொடர்ந்து நின்னாங்க. வழங்குதுங்களா? ஒவ்வொருத்தரும் வேற வேற மனசு, வேற வேற இடம், வேற வேற பழக்கம். ஆனால் ஒரே காரணத்தை மாத்திரம் மையப்படுத்தினதினாலே ஜெயித்தார்கள். இவ்வளவுதாங்க how to change yourself. இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, உங்களுக்கு நான் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். கடவுளிடத்திலே அன்பையும் அவரிடத்திலே உங்கள் அர்ப்பணிப்பையும், லவ் அண்ட் டெடிகேஷன் டு காட். ஏன்னா நான் முதல்ல சொன்னேன்ல, அதை நோக்கி ஒரு ஆசை வேணும், ஒரு ஆர்வம் வேணும், ஒரு விருப்பம் வேணும், அதுக்கு என்ன நடக்கும்னு தெரியணும். அப்பதான் அதை நோக்கி நம்மாலே போக முடியும். அப்ப அந்த குறிக்கோளை கடவுளை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதை அவரிடத்தில் அன்பு காட்டுவதற்காகவும் அவரிடத்தில் உங்களை அர்ப்பணிக்கும்படியா, அவர்கிட்ட எதுவும் வர்ற மாதிரி இல்லாம அவருக்கு நாம என்ன செய்ய முடியும், அவரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், அவர் எப்படி நல்லா இருப்பாரு, அவர் எப்படி மரியாதை பெற முடியும், அவருக்கு எப்படி மதிப்பு வரும், அத மாதிரி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ரோமர் 12 அதிகாரம் 1-12 வசனத்தை குறித்து வைத்துக் கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் படித்து பாருங்கள். இந்த ஒப்பு கொடுத்தலுக்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். குறிப்பா அதுல ஒரு வார்த்தை வருது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். how to change இல்லையா, நம்மளை மாத்துறது இல்லையா, எப்படி மாத்தணும்? அப்ப புதுசாதான ஆக போறோம். அப்ப மனம் புதிதாகிறதுனால தான் மறு ரூபம், மறு உருவம், வேறு வாழ்வு, வெற்றியின் வாழ்வு, விருத்தியின் வாழ்வு, அந்த நிலைக்கு நாம் போவதற்கு மனசை முதல்ல நாம மாற்ற வேண்டும். வேறுபாடா வாழணும்னு முதல்ல மனசுக்கு சொல்லுங்க. அந்த வேறுபாடா என்னென்னலாம் செஞ்சா அப்படி வாழலான்னு யோசிங்க. இது ரெண்டுமே நமக்கு தேவை உள்ளதா இருக்கிறது. என் உடலும் என் உள்ளமும் தேவ பணியின்படி தேவ முறையின்படி வாழ்வதற்கே ஒழிய உலகத்தின் பாணியில் இருப்பதற்கு அதை நான் முயற்சி செய்ய விடமாட்டேன் என்று தெளிவாக அடிக்கடி உங்களுக்கு சொல்லுங்கள். நமக்கு ஒரு பாணி வேணும், நமக்கு ஒரு மாடல் வேணும். அது டிவைன் பேட்டர்னா இருக்கணும், தெய்வீக மாதிரியாக இருக்க வேண்டும். நாட் த பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் மாதிரியாக இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். என் நண்பனை போல நான் செய்வேன், என் தோழியை போல நானும் உடுத்துவேன், அவர்களைப் போல பேசுவேன், அவர்களைப் போல பழகுவேன், அது ஒரு பாணி. இப்ப மாற்றி தெய்வீக பாணி என்பதை வைக்குவதுதான் இது நம்மை மாற்றிக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். எபேசியர் 4 அதிகாரம் 23வது வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க அந்த வசனத்தை, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட
புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எப்படி என்னை மாற்றுவதுன்னு தானே நம்முடைய கேள்வி. அப்ப ஒரு கோல் வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னேன் அல்லவா. அப்ப தேவ அந்த சாயல் நம்முடைய குறிக்கோளாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை மறந்து போய்விடக் கூடாது. நேரம் கிடைச்சா படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல மக்கதோனிய சபையார ஒரு பாராட்டுறார் பவுல். என்னன்னா, மிகுந்த உபத்திரவத்திலே கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருக்கும் பொழுது மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. நீங்க பாருங்க. அப்படின்னா அதுக்குள்ள நான் போக விரும்பல. அங்கிருந்து இங்க நமக்கு என்ன பாடம்னா, அப்ப எல்லாரையும் விட மாறி வாழணும்ன்றது அவங்களுடைய ஆசை. நான் மாறி வாழணும்னு அவங்க முடிவெடுத்ததுனால எந்த எல்லைக்கும் போனாங்க பாருங்க, தங்களுடைய மாற்றத்தை மற்றவங்களோட வித்தியாசமா வெளிப்படுத்துவதற்கு. அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நிச்சயமாக முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்வினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதை மறந்து போய்விடக் கூடாது. ஒரு நல்ல படிப்பு, ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய முயற்சி, ஒரு பெரிய தொழில் விருத்தி, ஒரு பெரிய நிலைக்கு நம்மை கொண்டு போவது, இவைகள் எல்லாரும் வைத்திருக்கிற குறிக்கோள். என் பிள்ளைய நல்ல படிப்பு படிக்க வைக்கணும், நான் நல்ல வேலைக்கு போகணும், எங்க அப்பா அம்மா மாதிரி நான் கஷ்டப்படவே கூடாது, இந்த அப்படி நடந்த மாதிரி இனி இருந்துடவே கூடாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கடவுளை நம்புற எல்லாரும் இந்த மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. நாமளும் அதைத்தான் இன்னும் யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய குறிக்கோள் வித்தியாசமானதாக இருக்க வேதமே சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். எது நம்முடைய குறிக்கோள்? யோசித்து பாருங்கள். பிரசங்கில சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இதுவே மனுஷன் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. சோ தெய்வ பயம் என்பதை ஒரு குறிக்கோளா வைப்போம். தேவ ராஜ்யத்தை தேடுவதை குறிக்கோளா வைப்போம். அதுக்காக பெரிய படிப்பு வேண்டாம், பெரிய வேலை வேண்டாம், பெரிய தொழில் வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நம்முடைய குறிக்கோளினுடைய விளைவு என்ன, கிடைக்கிற பரிசு என்ன, மற்றவங்களோட நம்முடைய மனம் மறுரூபமாகிறதுனாலே, புதிதாகிறதுனாலே மறுரூபமாவதற்கு நம்முடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? எல்லாரும் மாதிரி இந்த மாதிரி விருத்திக்காக மாத்திரம் நம்மளை மாற்றிக்கொள்வது எதற்கு? அதனாலதான் மத்தேயு 6:33 சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடு, அப்பொழுது இவெல்லாம் தானா உனக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியணும், கடவுள் வார்த்தையை மதிக்கணும், ஆவிக்குரிய ஆசையை வளர்க்கணும்னா கடவுள் மேல, தேவன் மேல, பரலோகத்தின் பிதாவின் மேல நமக்கு அன்பு இருக்க வேண்டும். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கின்ற அவரை நாம் அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேவனிடத்துல அன்பு வைங்க, அன்பு வைங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அல்லவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகையாய் இருக்கையில் கிறிஸ்தேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஸோ இன்னமும் கட்டாயப்படுத்தி வாலிபர்களே கடவுள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்க நான் பிரசங்கம் பண்ணல. கொஞ்சம் காதை திறந்து கண்ணை திறந்து நல்ல கவனிங்க, கேளுங்க. என்ன அப்படின்னா, நீ தான் உன் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுற, உன் வாழ்க்கை மற்றவங்களோட வித்தியாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உன்னை போல உன்னை சார்ந்திருக்கிறவர்களை போல ஒரு குறிக்கோள் தான் முக்கியம் நினைக்காதீங்க. குறிப்பாக சகோதரிகளிடத்தில் நான் பேசுகிறேன். எல்லா பெண்களும் எதுதான் வாழ்வினுடைய பாதுகாப்பு நினைக்கிறாங்களோ அதைத்தான் வேதாகமத்தை நம்புகிற பெண்களும் சில வேளைகளில் அவைகளைத்தான் வாழ்வினுடைய குறிக்கோளாக நினைத்துக் கொண்டு இருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. அதனால உங்களுடைய அந்த தீர்மானத்தை பற்றி தெளிவாக நீங்கள் யோசித்து பார்க்கும்படி உங்களை அன்போட கூட கேட்கின்றேன். ஏன் கிறிஸ்துவனுடைய சாயல் தான் நம்ம வாழ்வின் முக்கியம் என்று நீங்கள் ஏன் நினைக்க கூடாது? அதை தீவிரமாக யோசித்து பாருங்கள். இரண்டாவது விஷயம், with the help of God, தேவ உதவியினாலே என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியும் என்று முதலில் விசுவாசியுங்கள். கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். முதல்ல நம்புங்க, என்னை மாத்த முடியும், நீங்க நம்புங்க, அதை காத்துக்குங்க. நீங்க எடுத்த முடிவை நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் அதை தொடர்ந்து செய்யணும். அந்த முடிவின்படி செய்வதற்கு நீங்களும் நானும் நம்ம பழக்கத்தை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
சும்மா ஜெபம் பண்ணிட்டா கடவுளே காப்பாத்தினா தானா வந்து அது நடந்துரும் என்று அல்ல. எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்ளும். ஏன்னா அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதயத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆவிக்குரிய காரியத்தின் மீது ஆவலை தூண்டுங்கள். பரலோகத்தின் மீது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள பரலோகம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையை வளர்க்க கடவுள் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று கேள்வி கேளுங்கள். அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடியுங்கள். அவரை பற்றி சிலாகியுங்கள். உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைச்சா அவர் மேல ஏன் நீங்க அவங்களோட ஏன் நட்பா இருக்கிறீங்கன்றதுக்கு நீங்களும் நானும் எவ்வளவு காரணம் சொல்லுவோம். அது போல நான் என்னைய மாத்திக்க கடவுள் எனக்கு உதவி செய்யறாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வந்தா அந்த கடவுளை பத்தி சிலாகிப்போம். அவர் இப்படி பேசுவாரு, அவர் இப்படி நடப்பாரு, அவர் இப்படி சொல்லுவாரு, அவர் இப்படி யோசிப்பாரு, அவர் இப்படி மாத்த சொல்லுவாரு, அவர் இப்படி இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு அப்படின்னு அதே மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து யோசித்து கொண்டே இருங்கள். சோ அந்த ஆர்வம் தான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன் தன் பரிசை நோக்கி ஆவலோடு ஓடுவதற்கு தன்னை அடக்கி கட்டுப்படுத்தி ஒழுங்கு பண்ணி சீராக்கி சிறப்படைய அவன் எப்படி போகிறானோ அதை போல நம்மை மாற்றி அந்த வழியிலே ஓட வைக்க நம்மை உற்சாகப்படுத்தும். எதை முடிவெடுத்தோமோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:13 ஒரு சோதனை வந்தா அதுல இருந்து தப்பிக்கொள்கின்ற போக்கையும் கடவுள் வச்சிருக்கிறார்னு பைபிள் சொல்லுது. அப்ப கடவுளுடைய உதவியை தேடி போனா நம்ம பிரச்சனையிலிருந்து தப்பித்துட்டு நாம எடுத்த தீர்மானத்துல தொடர்ந்து நடக்க வேத வசனம் நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால பைபிளை தொடர்ந்து படிச்சு கடவுள் உதவியை கேட்டுக்கொண்டே இருங்கள். பைபிள் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விளங்குதுங்களா? அப்ப அந்த பலன் கிடைக்கும். அதனாலதான் காலையிலையும் மதியானமும் ராத்திரிலையும் வேதம் வாசிங்க. அதை கட்டாயப்படுத்தி பழக்குங்க. சரி இப்ப விட்டுட்டேன் அப்புறம் பார்த்துக்கலாம், விட்டது தப்பு, விட்டுறது குற்றம், விட்டது சரியில்லை, ஏன்னா என்னை மாத்தணும்னு இருக்கேன், அது எப்படி நான் விடுவேன் அப்படின்னு நமக்கு நாமே கட்டுப்பாடை வைத்துக் கொள்ளலாம். தேவனுடைய சக்தியை பயன்படுத்திக்கிட்டா தாவீதை போல ஜெயிக்கலாம். அவனுக்கு ஒரு பெரிய உடை போடப்பட்டது இல்லைங்களா, ராணுவ வீர உடை. ஒரு பெரிய ராணுவ பலசாலி கிட்ட சண்டை போட எல்லாரும் போய் தோத்துக்கிட்டு இருந்தாங்களா ராணுவ வீரர்களாம். தாவீது மாத்திரம் போறாரு. அவர் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர், அவங்க அன்னைமாரெல்லாம் பார்க்க வந்தவர். அவர் வர வழியில் இந்த காட்டு விலங்குகிட்டெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு கவன் கல் வச்சிருக்கிறார். அதை வச்சு கவனையும் அந்த கல்லையும் வச்சிருக்கிறார். அது வழியாக தான் தன்னை பாதுகாத்துட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போ இந்த வீரனை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்க. என்னன்னா இவன் இப்படி வந்து நம்ம மக்களோட சண்டை போடுறான்றப்ப அமைதியாக இருந்தான். அவன் எட்டி பார்த்து அவன் பேசுறது கேட்குறான். இவன் நம்பி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த சர்வலோகத்தை படைச்ச கடவுளை அவன் வாயை திறந்து குறை சொன்ன உடனே கடவுளை குறை சொல்றான். எப்படி நீங்களும் நானும் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் கடவுளோட பெரிய ஆளா அப்படின்னு தான் நினைச்சானே ஒழிய என்னை விட இவன் பெரிய ஆளுன்னு அவன் கம்பேர் பண்ணவே இல்லை. அதனாலதான் கடவுளுடைய துணையை தேடினதுனாலதான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வர்றேன்னு சொல்லி கள்ள தூக்கி பட்டுன்னு அடிச்சு அவன் பொட்டுன்னு கீழே விழுந்தான், முடிஞ்சு போச்சு. சோ நம்மளை மாற்றிக்கொள்ள, எவ்வளவு பெரிய பழக்கங்களை நம்ம மாற்றிக்கொள்ள தேவ வசனத்தினுடைய உதவியை சரியாக பயன்படுத்துங்கள். அதை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தாதான் அப்பையும் அதை பயன்படுத்துற பழக்கம் நமக்கு வரும். அடுத்தபடி ஸ்டடி த பைபிள் அபவுட் யுவர் ஹேபிட். நம்ம பழக்கம் ஒன்றை உண்டாக்கணும் அப்படின்னு நம்மளை மாத்திக்கணும்னு ஒரு முடிவெடுத்தோம் பார்த்தீங்களா. எதை மாற்றணும், எங்க மாற்றணும், எப்படி மாற்றணும், ஏன் மாற்றணும், எவ்வளவு மாற்றணும் அப்படின்னு தயவு செய்து கேளுங்க. அதுக்கெல்லாம் பதில் எழுதுங்க. அதுக்கு பதில் எழுதிட்டு இதெல்லாம் செய்வதற்கு பைபிள் என்ன சொல்லுது, இந்த பழக்கத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதுக்கேற்ற வசனங்களை தேடுங்க. நீங்களும் தேடுங்க, உங்களோட வயசுல பெரியவங்க வேதத்தை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு 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 அதை குறிச்சு வச்சுக்குங்க. அப்ப அந்த வசனங்களை திருப்பி திருப்பி படிக்க படிக்க என்ன செய்யும்னா அது நல்லது, அது நல்லது, அது நல்லது நமக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்ப நல்லது நல்லதுன்னு ஒண்ணு நம்ம காதல அடிக்கடி விழுகிறப்ப நம்ம மனசுல பதிய பதிய அதை செய்யற பழக்கம் வரும். அதற்காக தான் வேதம் வாசிக்கிற பழக்கம் வேண்டும். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கவனிச்சீங்களா? பைபிள் வசனம் வாயை விட்டு பிரியக்கூடாது.
இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும். அண்டர்லைன் பண்ணுங்க. நீயே எழுதியிருக்க, நீயே முடிவெடுத்திருக்க. நாம என்ன முடிவெடுத்தோமோ அதன்படி செய்ய கவனமா இருக்கணும். வசனத்தின்படி செய்ய கவனமா இருக்க வேண்டும். இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. என்னைய மாத்தணும்னு முடிவெடுத்த பிற்பாடு மாத்துறதுக்கு என்ன திட்டம் போட்டோமோ அதை இரவும் பகலும் தியானிப்போம். அப்ப வேத வசனத்தை இரவும் பகலும் படிக்கதான் நம்ம அந்த முடிவின்படி நடக்க நமக்குள்ளே ஒரு தூண்டுதல் வரும், நமக்குள்ள ஒரு ஆர்வம் வரும், நமக்குள்ள ஒரு ஆசை வரும். அதை நோக்கி நம்மாலே செல்ல முடியும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். போதுமா? ஜெயிக்கிறதுக்காக உங்களை மாத்துங்க. ஜெயிக்கிறதுக்கு தொடர்ந்து வேதாமத்தின் வழியை பயிற்சி பண்ணி பாருங்க. சிம்பிள். ஹவு டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். உன்னை நீயே மாற்றுவது எப்படி? சங்கீதத்தில் சொல்றான் தாவீது ராஜா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான், விருத்தி ஆவான், நல்லா இருப்பான், முன்னேறுவான், செழிப்பாவான், தொட்டதெல்லாம் வாய்க்கும், கண் பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சோ வசன தியானம், வேத வசன ஆராய்ச்சி, வாசிப்பது அல்ல, நமக்கு இருக்கும் பொழுது நம்மை மாற்றிக்கொள்ள முடியும். நான்காவது குறிப்பாக என்று சொல்லுகிறேன், தேவனுக்கு சித்தமானால் மீதி குறிப்புகளை இன்னொரு செய்தியில படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பாவத்திலிருந்து மனம் மாறுவது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது, நம்மை நாமே மாற்றிக்கொள்வதிலே. அப்போஸ்தலர் 8:22 ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். தப்பு, நான் போற வழி தப்பு அப்படின்னு டெய்லி சரியா யோசிக்கணும். நான் எடுத்த முடிவை நோக்கி போறேனா, எங்க விட்டுட்டேன், எங்க செஞ்சிட்டேன், முந்திக்கு இப்ப நான் பரவாயில்லையேன்றதே கூடாது. நான் அந்த எல்லையை தொடர வரைக்கும் நான் விட மாட்டேன். அப்ப விட்டது தப்புன்னு யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்த வழி தப்புன்றதை அடிக்கடி உணரணும். அப்பதான் இதை நோக்கி நம்மாலே போக முடியும். பாவம் மனம் திரும்புதலை விலையாக கேட்கிறது. மத்தேயு 21:28-29 அப்போஸ்தலர் 17:30 இதை நமக்கு சொல்லுகிறது. பழக்கத்தை மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர் முதலில் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 28:13 பாவத்தை மூடி மறைக்காதே, அதை புறக்கணிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். புறக்கணிக்கும் பயிற்சியை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 7:10 இப்படி சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. தயவு செய்து 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோ. செய்தியை நான் நிறைவு செய்ய போகிறேன். துக்கப்படுறது வேற, துன்பப்படுறது வேற, வருத்தப்படுறது வேற, மனம் திரும்புறது வேற. நம்மள நிறைய பேர் நம்மளைய மாத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்களா அதுக்காக வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம், கண்ணீர் விடுறோம். அதை மாற்றுவதற்கான வழிகளை உட்கார்ந்து எழுதி அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுவதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஆம், நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியும். சொல்லப்பட்ட வழிகளை யோசித்து பாருங்கள். பயிற்சி செய்து சிறப்பும் சீரும் வெற்றியும் மேன்மையும் மகிமையும் மங்களமும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேத வசனத்தின் வழிகாட்டுதலின்படி நாம் ஞானம் நிறைந்தவர்களாய் இருக்க உன்னதத்தின் தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நன்றி சொல்லுகிறோம். எங்களை நாங்களே மாற்றிக்கொள்வதற்கான வழிகளில் சில குறிப்புகள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். குறிப்பாக வேதத்தின் படி அதை அளவுகோலா வைத்து உம்மிடத்தில் அன்பு கூறுவதை எங்க உயர்ந்ததா வைத்து, பரலோகமும் நித்திய ஜீவனும் எல்லாருமே விரும்ப மாட்டாங்க, அவங்க குறிக்கோளா இருக்காது. ஆனா பைபிளை நம்புறனான அதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற எண்ணத்தோட துவங்கி உன்னதமானதை பெறுவதற்கு ஓடுகிற வழியிலே திட்டத்தோடு நாங்கள் செயல்படுகிற எங்களுக்கு உதவியை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி: இதற்கான பதிலை SMS மூலமாகவோ, அஞ்சல் வழி மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Life changing English DVDs available. Bible and passages. Truth be told, where do we go when we die? Why are there so many churches? These DVDs, order your copy
now. அன்பானவர்களே, இந்த மதிப்புமிக்க டிவிடிக்களை பெற்று உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக்குங்கள். Also available special spiritual books in English. For the details and contacts, cell number 9244204420, 9244214421. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.